ஹே ஆல், வெல்கம் டு ரியார்ஜுன் vlogs. கோவில் கொடை சீரீஸில் பார்ட் 4. கோவில் கொடையோட ஃபைனல் டேக்கு வந்தாச்சு. காலையிலே என்னடா எல்லாரும் பரபரப்பாக இருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு கோவில் கொடைன்றதுனால காலையிலே எல்லாரும் தீர்த்தக்கரைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. தீர்த்தக்கரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாமி ஆடிகள் மற்றும் ஊரில் இருக்க ஜென்ஸ் எல்லாரும் போவாங்க. போகிற வழியில் எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. தீர்த்தக்கரைன்னு சொல்கிறியேம்மா, அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க. தீர்த்தக்கரைன்றது ஊரில் இருக்கிற கடலுக்கு போய் குளிச்சுட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தை எடுத்து கும்பம் வளர்த்து அக்னி சட்டியெல்லாம் வளர்த்து ரெடி பண்ணி அங்கே இருந்து சாமியை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே இங்கே இருக்க லேடிஸ் எல்லாரும் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. பால் குடம் எடுக்கிறவங்கலாம் இங்கேருந்து தான் எடுப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க வர்றதுக்குள்ளே. சாமிங்க எல்லாரும் வந்ததும் அகைன் இந்த பிள்ளையார் கோவிலில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பால் குடம் அக்னி சட்டி கும்பம் தூக்கிட்டு வர சாமிங்க அழகு குத்துறவங்க எல்லாரும் இங்கேருந்து கோவிலுக்கு ஊர்வலமாக வருவாங்க. வர வழியில் பத்ரகாளியம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வருவாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நிறக்குடத்தில் மஞ்சள் தண்ணி வச்சு வெயிட் பண்ணுவாங்க. சாமி நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னதும் நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தண்ணியை சாமி மேலே ஊற்றுவோம். அண்ட் சாமி நமக்கு எதுவும் வாக்கு சொல்கிறதா இருந்தாலும் இந்த டைமில் சொல்லுவாங்க. இப்படி இல்லைன்னா திருநூறை மட்டும் பூசிட்டு நைட்டு சாம கொடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. இப்படியே எல்லார் வீட்டு வாசல்லையும் மஞ்சள் தண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சாமியும் எல்லார் வீட்டு வாசலுக்கும் போயிட்டு வருவாங்க. இதுக்கு பேர் சாமி ஊர் விளையாடுறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஊரில் இருக்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கோவிலுக்கு வர்றதுக்கே மத்தியானத்துக்கு மேலே ஆகிடும். கோவிலுக்குள்ளே வந்ததும் அந்த கும்பத்தை வச்சு சாமி அவ்வளோ சந்தோஷமாக ஆடுவாங்க. லாஸ்ட்டாக பால் குடம் கும்பம் அக்னி சட்டின்னு எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சுட்டு மத்தியான பூஜை பண்ணுவாங்க. அண்ட் தென் சாமி ஆடிங்க கிட்டெல்லாம் காலில் விழுந்து திருநூறு பூசிப்பாங்க. அன்னதானத்தோட இந்த மத்தியான கொடை முடிஞ்சிரும். இதோட சாம கொடைக்கு எல்லாரும் வருவாங்க. சாம கொடையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ரியார்ஜுன் vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.